வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சபரிமலைக்கு மோட்சம் கொடுத்தது சபரிமலையா? சபரி மோட்சம் கொடுத்தது சபரிமலைக்கா? இத தெரிஞ்சுக்கணும்னா இந்த மலையுடைய சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஐயப்பன் எங்கேயாவது தவம் பண்ணணும்னு இந்த காட்டுக்கு வந்தார். அப்படி வரும்போது எங்க தவம் பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது தன் கையில இருந்த அம்ப கண் மூடிக்கிட்டு எய்தினாரு. அது நேரா இந்த சபரிமலையில தான் விழுந்தது. இதுதான் எனக்கான மலை அப்படின்னு ஐயப்பனுக்கு பிடிச்ச மலை இந்த சபரிமலை. இந்த சபரிமலையில ஆற்றல் அதிகம் இருக்கும். அதனால இது எனக்கான மலை அப்படின்னு ஐயப்பன் தவம் பண்ண உட்கார்ந்துட்டாரு. ஐயப்பன் தவம் பண்ண ஏத்த இடம் ஆற்றல் அதிகம் இருக்கும் நினைக்க வச்சது யாரு? அந்த சபரி. அந்த சபரி யாரு அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கும் நம்ம மனசுல சபரிமலை சபரிமலை ஐயப்பன் அப்படின்னும் போது நம்ம உடல் நடுங்க ஆரம்பிக்கும், மனசு மகிழ ஆரம்பிக்கும். நம்மளுக்கு தெரியாம ஒரு சக்தி நமக்கு வந்து போகும். அவ்வளவு ஆற்றலான மலை. அந்த மலை அவ்வளவு புண்ணியம் எப்படி செஞ்சிருக்குன்னா அதுக்கு நம்ம சபரியுடைய வாழ்க்கையை தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வேடுவ குலம். வேடுவ குலம்ன்றது வேட்டையாடுறது, சாப்பிட்றது, தினம் ரத்தத்தை பார்க்கறது, தினம் விலங்குகளை வேட்டையாடுறது, எப்பவும் சண்டை, கூச்சல், குழப்பம், ஆயுதங்கள் ஏந்திக்கிட்டு போராடுறது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அமைதியா வாழ தெரியாது வேடர்களுக்கெல்லாம். ஏன்னா இவங்க இருக்கிறது காட்டு வாழ்க்கை. ஒருத்தரை பறிச்சு ஒருத்தர் வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆனா அந்த இடத்துல ஒரு மாணிக்கம் அப்படின்னா நம்ம சபரி தான். இந்த பெண் குழந்தை நிறைய குழந்தைகள் அந்த வீட்டுல, அதுல ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தை வித்தியாசமான ஒரு வைரம், மாணிக்கம், சேற்றில் முளைச்ச தாமரை, எத்தனை வேணாலும் சொல்லலாம். இந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி மண்ணில் விளையாடாது, உணவுக்காக சண்டை போடாது, அந்த உணவு சமைக்கிற இடத்துல உட்காராது. அதனுடைய எண்ணமே வேற. தனியா விலகி போய் ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துக்கும். கிழங்கோ கனியோ தேனோ இதுதான் அதனுடைய உணவா இருந்துச்சு. எப்பவும் ஏதோ ஒரு சிந்தனையோட அந்த குழந்தை உட்கார்ந்து இருந்தது. அதனுடைய எண்ணம் சிந்தனை எதுன்றதே தெரியாது. சில அற்புதங்கள் சிலர் வாழ்க்கையில சரியான நேரத்துல நடக்கும். ஒரு தடவை அந்த குழந்தைக்கு அங்க இருக்க பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் தொலைவுன்னு நடக்க ஆரம்பிச்சுது. அப்படியே நடந்து நடந்து அது ஒரு மலைக்கு வந்துருச்சு. இது காணோன்னிட்டு அதோட வீட்டுல இருக்கவங்க தேடலை. ஏன்னா வேடுவ குலத்துல இது சகஜம். ஒரு பெண் குழந்தை காணோம்னா ஏதோ ஒரு விலங்கோ யாரோ அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல இறந்து போயிருக்கும், மறந்துட்டாங்க. இந்த குழந்தை அப்படியே அந்த மலைக்கு வந்துருச்சு, இன்னொரு மலைக்கு. அந்த மலையில அந்த குழந்தை ஒரு ஓரமா உட்காந்து அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த ஆசிரமத்துல இருக்கிற குருவும் சீடர்களும் என்ன செய்யறாங்க? இந்த குழந்தையோட கண்கள் அதை தான் தினமும் பார்த்துட்டு இருக்கு. தினமும் அவங்க கல்வி கத்துக்கிறாங்க. அந்த குருகுல வாழ்க்கை ரொம்ப அருமையா போகுது. அந்த சாமி பாட்டெல்லாம் அந்த குழந்தைக்கு இனிமையான கானமா இருக்கு. கண்மூடி கேட்கறது சந்தோஷத்தை கொடுக்குது. இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, இவங்கள பார்க்கறதே இந்த குழந்தைக்கு வேலை. ஒரு தடவை அவங்க பின்னாடியே போகும்போது அந்த குழந்தை இருக்கிற அந்த மலை தான் சபரி. அது ஒரு மலை. இந்த குழந்தையால தான் அதுக்கு சபரிமலைன்னு பேரு. அந்த குழந்தை இருந்த அந்த மலையில இருந்து அந்த முனிவரும் சீடர்களும் போன பாதை வழியா போச்சு. அவங்க அங்க இருந்த நதியில போய் குளிச்சுட்டு வரணும். அவங்க போற வழி கடினமான பாதை, முள்ளும் கல்லும் அந்த இடத்துல குவிஞ்சு கிடக்குது. இந்த குழந்தை அந்த இடத்துல இருக்கிற முள்ளையும் கல்லையும் எடுத்து தூர போட்டுட்டு அந்த இடத்துல
தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த முனிவர் வர்றதுக்குள்ள அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சிருச்சு. இந்த மாதங்கி முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். சீடர்களை பார்த்து கேட்குறாங்க, வரும்போது கடினப்பட்டு வந்தோம், ஆனா போகும்போது இவ்வளோ ஒரு அருமையான பாதையை கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு என் மேல அவ்வளோ மரியாதையா அப்படின்னு கேட்கும்போது, சீடர்கள், குருவே நாங்க இதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லை, யார் பண்ணான்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த முனிவருக்கு ஆச்சரியமா இருந்தது. தினமும் இது நடக்குது. அவருக்கு அது கடினமான பாதையா தெரியல. இத்தனை நாள் கடினமா இருந்தது தெரியல. இன்னைக்கு அவரு அதை ஊன்றி கவனிக்கிறார். யாரோ ஒருத்தர் புதுசா இந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம சபரியை பார்க்குறார். பார்த்ததுமே இங்க வாம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவ தலையில கை வச்சு, என்ன மகளே, நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு கேட்குறார். அந்த குழந்தைக்கு நம்ம என்னமோ பெருசா புனிதம் அடைஞ்சா மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ வாழ்ந்த காட்டுல வந்து நிறைய முனிவர்கள் வருவாங்க போவாங்க, இவங்க இருக்கிற பக்கம் ஏதோ அசுத்தம் இருக்கிற மாதிரி பார்க்காம போற இடத்துல ஒரு மிக பெரிய முனிவர், மாதங்கி முனிவர் கூப்பிட்டு தலையில கை வச்சு, என்ன மகளே நீ தான் பண்ணியான்னு கேட்டது எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு நினைச்சு, ஆமா சாமி நான் தான் பண்ணேன், யாரும்மா நீ அப்படின்னு கேட்கும்போது, தெரியல சாமி, நான் யாருன்னு தெரியல, ஆனா பிறந்தது வேடுவ குலம், எனக்கு என்னமோ அவங்க யாரையுமே பிடிக்கல, அவங்க பண்ற வேலைகள் எனக்கு பிடிக்கல, அவங்க எனக்கு கொடுக்குற உணவு பிடிக்கல, எனக்கு அந்த இடமே பிடிக்கல, அதனால அங்கிருந்து வந்துட்டேன், எனக்கு அமைதி பிடிக்குது, நீங்க பண்ற அந்த ஏதோ மந்திரம்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு, இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது, இது ஒரு தெய்வீக இடம் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீ பேசாம என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. மொத்த சீடர்களுடைய முகமும் மாறி போச்சு. வாமா, நான் கூப்பிடுறேன்ல, என்னுடைய ஆசிரமத்துக்கு வா, நீ அங்கேயே தங்கிக்கோ, எல்லா சீடர்கள் மாதிரி நீ அங்கேயே தங்கிக்கோ, ஆசிரமத்தை தினமும் தூய்மையா வச்சுக்கோ, எங்க எல்லாருக்கும் பழங்களும் கிழங்கும் தேனும் கொண்டு வந்து கொடு, உன்னோட வேலையா அதை வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லும்போது, சாமி இந்த ஆசிரமத்துல எனக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறா. உனக்கு இல்லாத இடமாடா, வா அப்படின்னு கூட்டிட்டு போறார். பாதி சீடர்கள் உள்ளவே நுழையில. நாங்க உங்ககிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக எவ்வளவு ஆச்சாரத்தோட எவ்வளோ புனித தன்மையோட எங்களை மாத்திக்கிட்டு இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறோம், யாரு ஏதுன்னு தெரியாத ஒரு காட்டுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து ஆசிரமத்துக்குள்ள நுழைச்சா எங்களுடைய இவ்வளோ நாள் ஒரு பக்தியும் ஆச்சாரமும் கெட்டு போயிடும், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அந்த பாதி மாணவர்கள் அப்படியே அந்த ஆசிரமத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. உள்ள வர விருப்பம் இல்லாதவங்க தாராளமா போகலாம் அப்படின்னு இந்த முனிவர் சொல்லிட்டாரு. பாதி பேருக்கு இவர் மேல இருந்த பக்தியால வாயே திறக்காம உள்ள நுழைஞ்சாங்க. இந்த முனிவர் வந்து போனவங்களை பத்தி கவலைப்படல, ஆனா போனவங்க தான் இந்த முனிவரை பத்தி கவலைப்பட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் முன்ன மாதிரி அந்த முனிவர் நல்லவர் கிடையாது, மோசமானவர், ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வந்து ஆசிரமத்துல தங்க வச்சிருக்காரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, எங்க முனிவருடைய தூய்மை கெட்டு போச்சு அப்படின்னு தப்பா வதந்திகளை பரப்புனாங்க. இதை கேட்ட அந்த பசங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து இந்த முனிவர் ஆசிரமத்துல சண்டை போடும்போது, யாருக்காகவும் என்னுடைய சபரிய வெளியில திருத்த மாட்டேன், நீங்க போகலாம், கல்வி வேணான்றவங்க தாராளமா போகலாம் அப்படின்ட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. பாதி பேர் மாத்திரம் இங்க இருக்காங்க. இந்த பாதி பேரை இங்க இருந்து போன மாணவர்கள் கிண்டலும் கேலியும் செய்றாங்க. போயும் போயும் உங்களுக்கு கல்வி கத்துக்க தூய்மையான இடம் கிடைக்கலையா, அந்த முனிவருடைய ஆசிரமம் தான் கிடைச்சுதா, அது தூய்மை இல்லை, அங்க நீங்க கல்வி கத்துக்கிட்டா
உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, உங்க கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க, நாத்தம் பிடிச்சவங்களா ஆயிடுவீங்க அப்படின்னு வராத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்த நதிக்கரையில குளிக்க போயிட்டாங்க. எப்பவும் குளிப்பாங்களா அந்த நதிக்கரையில. இவங்க குளிச்சதுமே திடீர்னு பயங்கரமான நாத்தம். அந்த நதி வந்து கருப்பா இந்த சாக்கடை நீர் மாதிரி மாறிடுச்சு. எல்லாருக்கும் அதிர்ச்சி. எல்லாரும் அந்த மாதங்கி முனிவரை தேடி ஓடி வராங்க. சாமி, அந்த நம்ம எப்பவுமே குளிப்போமே தூய்மையான நீர், அது கெட்டு போயிடுச்சு, ஒரே நாத்து அடிக்குது, அந்த பக்கம் கூட போக முடியல, எங்களுக்கு இனி குளிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது அப்படின்னோடனே, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு, சபரி எங்க கூப்பிடுங்க. சபரியை கூப்பிட்டதுமே, சபரி அங்க இருக்கிற நதிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னாரு. எல்லாருக்கும் நமக்கே போக பிடிக்கல, இவ போய் குளிக்கிறதா, இவளுக்கெல்லாம் இந்த தண்ணி சாதாரணம் அப்படின்னு கேலி பண்ணும்போது, இவளுக்கு தூய்மைன்னா பிடிக்கும். ஆனா இவ சொன்னது நம்மளுடைய குருநாதரான மாதங்கி முனிவர், அவருடைய வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு கண்மூடித்தனமா நேரா போய் அந்த நதியில வந்த நாத்தத்தை பத்தி யோசிக்காம முனிவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த தண்ணியில முங்கி குளிச்சு எழுந்தா. ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த தண்ணி கிறிஸ்டல் மாதிரி, அந்த தண்ணி கடியில இருக்கிற மணல் கூட அவ்வளோ தூய்மையா உருமாறிச்சு. இதை பார்த்த ஊர் மக்களும் மாணவர்களும் அப்படியே திகச்சு போயிட்டாங்க. ஒரு சபரிக்கு இவ்வளவு ஆற்றலா? அதனாலதான் முனிவர் வந்து சபரிய ஆசிரமத்துல அனுமதிச்சிருக்காரு. இவ்வளவு ஆற்றலும் சக்தியும் சபரிக்கு இருக்குதுன்னா, சபரி வந்து எவ்வளோ தூய்மையானவ, எவ்வளோ இறை பக்தியானவ அப்படின்னு உணர்ந்தாங்க. அந்த நதி தான் பம்பா நதி. இந்த சபரி ஆசிரமத்துக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் எல்லா மாணவர்களுக்கும் சபரி மேல ஒரு விதமான பக்தி. இந்த சபரி யாருக்கிட்டையும் பேச மாட்டா. முனிவருக்கு மரணம் நெருங்கிடுச்சு. சபரி வந்து அழறா. சாமி, என்னை விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ இதே ஆசிரமத்துல தவம் இரு, ராமரை நினைச்சு தவம் இரு, உன்னுடைய தவம் வீண் போகாது மகளே, இங்கேயே காத்திரு, ராமர் வருவார். நீ சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ராம் ராம் என்ற வார்த்தை மாத்திரம் சொல்லு, எப்ப வேணாலும் வருவாரு, என்ன நம்பர் இல்ல, அவரே உனக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னதுமே மறு பேச்சு இல்லாம சரிங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா அங்கேயே உட்காந்தாச்சு. அந்த பொண்ணு, இந்த மாதங்கி மகரிஷி தன்னுடைய ஆத்மாவை விடுவிச்சு மோட்சம் போயிட்டார். இந்த பெண் அங்கேயே உட்கார்ந்து ராம் ராம் என்ற மந்திரத்தை அந்த சபரிமலையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது சபரிமலை இல்லை, அது சாதா மலை தான். இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற எண்ணம் வரல. ராமர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது, எந்த நிமிஷம் வேணாலும் ராமர் வரலாம், அவருக்கு உணவு வேணும், அவர் வந்தா அர்ச்சனை பண்ண பூ வேணும், இதை தினமும் முதல்ல பறிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம சாப்பிடும்போது ராமர் வந்துட்டா அவரை வரவேற்க முடியாம போயிடுமே அப்படின்னு சாப்பாடை மறந்துட்டாங்க. அது இல்லாம தூங்கும்போது ராமர் வந்துட்டா நான் கவனிக்காம போயிடுவேனே, தூங்குறத மறந்துட்டாங்க. ஒரு விஷயமா அவங்க இழக்கிறாங்க. முதல்ல தினமும் போய் சேகரிக்கிற உணவு போய், அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உணவு சேகரித்து அது நல்ல பழமா அப்படின்றத தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த பழத்தெல்லாம் சுவை பார்த்து, இது வந்து என் குழந்தைக்கு பிடிக்கும், இது என் குழந்தை இந்த பழம் இனிப்பாக இருக்குது சாப்பிடும் அப்படின்னு அதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான செயல்! ஒரு அம்மாவுக்கு தான் தன் குழந்தைக்கு எப்படி கொடுத்தா பிடிக்கும்னு தெரியும். இந்த அன்னை அப்படிதான் ராமருக்காக காத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வயசே ஆயிடுச்சு, கிழவியாவே ஆயிட்டாங்க. இது வரைக்கும் வரல. ஆனால் அவங்க
தோக்கவே இல்லை. அந்த ராம நாமத்தை மாத்திரம் மறக்கவே இல்லை. ராம் ராம்ன்ற வார்த்தை மாத்திரங்குது. ராமர் வளர்ந்தாரு, சீதையை காணாம தேடினாரு. அவரு லக்ஷ்மணனோட இந்த மலை பக்கம் வரும்போது சுக்கிரீவனுடைய உதவி தேவை. அப்ப ஹனுமன் சொல்றாரு, இந்த ரிஷிமுக பர்வத்துல சுக்கிரீவன் இருக்காரு, அதுக்கு வழி மாத்திரம் எனக்கு தெரியாது, இங்க இருக்கிற சபரிக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்க தான் இந்த மலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே ராமர் இவங்க அழைக்காமலேயே இந்த மலையை நோக்கி வராரு. இவங்க கூப்பிடல ராமரை, ஆனா இவர் தான் கேட்கிறார், சபரி எங்க தவம் பண்றாங்க, சபரி மலையில எங்க இருக்காங்க, இந்த சபரி மலையில அவங்க இருக்கிற இடம் எது அப்படின்னு தேடி வராரு. தெய்வம் தேடி வருது. இவங்க ஆசிரமத்துக்கு நிற்கும்போது அந்த அம்மா ராமர்கிட்ட அப்பவும் ராம் ராம்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு அம்மா அப்படின்னு கூப்பிட்டதுமே ராமர் வந்துட்டாருன்றது தெரிஞ்சதுமே எந்திரிச்சு வணங்குறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம். தன்னுடைய குருநாதர் சொன்னது பொய்க்கல, நம்ம இது வரைக்கும் நம்பின ஒரு விஷயம் நடந்துருச்சு, ராமர் வருவாரு, எனக்கு தெரியும், வந்துட்டாரு, லக்ஷ்மணன் வந்திருக்காரு, ஹனுமன் இருக்காரு, 3 பேரும் இருக்காங்க. இது ஒரு திவ்ய தரிசனம். அந்த மலையில அவங்களுக்கு ஒரு அருமையான தரிசனம். அவங்களுடைய மனசு பல மடங்கு ஆற்றல் சக்தி எல்லாம் கிளம்புது. ராமர் கேட்கிறாரு, இது மாதங்கியுடைய ஆசிரமமா, நான் இதை பார்க்கலாமா அப்படின்னோடனே அந்த அம்மா அவருக்கு உணவு கொடுக்குறாங்க. சாப்பிடுப்பா, பசியில வந்திருப்ப, முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டதுமே அந்த ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறாங்க. இங்க 7 கிணறு இருக்குது. புண்ணிய நதிக்கு போக முடியாதவங்க இந்த தண்ணியில குளிக்கலாம். முதல் தண்ணி தூய்மையான நீர், 2வது நெய், 3வது கரும்பு சாறு. இங்க எப்பவும் ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். என்னுடைய குருநாதர் யாகம் செய்ய ஏத்தன நெருப்பு இது. அந்த ஆசிரமத்தை சுத்தி காமிச்சாங்க. ராமருக்கு சந்தோஷம். எவ்வளோ பெரிய மகரிஷி அவரு, அவருடைய புகழ் கேள்விப்பட்டு அந்த இடத்தை பார்க்க வந்தேன், ஆனா உங்களுடைய சக்தியை பார்க்கும்போது திகைச்சு போயிட்டேன். இவ்வளோ பெரிய குருவால தான் நான் இங்க இருக்கேனான்றது அப்பதான் சபரிக்கு தெரியும். ராமர் தேடி வந்தது சபரியை இல்லை, ஆனா மாதங்கி மகரிஷி இருந்த அந்த இடத்த. ஆனா மாதங்கி மகரிஷியோடைய சக்தி வாய்ந்த ஒரு சீடை அங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்றது ராமர் பார்க்கும்போது பிரமிச்சு போனாரு. அங்க இருந்த அவருடைய சீடர்கள் பண்ண தவத்தினால உருவாக்குன அந்த 7 கிணறை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் கேட்கிறாரு, அம்மா எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும், ரிஷிமுக பர்வத மலைக்கு எப்படி போகணும். அவங்க அதுக்கு சரியான வழி காமிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு எங்கேயும் போல, ஆனா தன்னுடைய ஞான சக்தியால காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் அந்த வழியை பின்பற்றி, ஏன்னா அந்த மலையில போறது ரொம்ப கஷ்டம், அந்த மலையை பின்பற்றி போய் அந்த சுக்கிரீவன் கிட்ட உதவி கேட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்க ராமர் கிட்ட வணங்கினபடி கேட்குறாங்க, ஐயனே, என்னுடைய பிறவி பயன் உன்னை பார்க்கணும்ன்றது, அது என்னுடைய குருநாதர் தெரிஞ்சு என்ன நீ இப்படி கும்பிடு, கண்டிப்பா ராமர் உன்னை பார்ப்பாருன்னு சொன்னாரு. அவரு சொன்னது நடந்துடுச்சு. என்னுடைய இந்த பிறவி போதும், முடிஞ்சு போயிடுச்சு, இந்த பிறவி போதும், தயவு செஞ்சு உன் முன்னாடியே என்னுடைய உயிரை விடுறதுக்கு அனுமதி எனக்கு வேணும். அவர்கிட்ட மோட்சம் கேட்கல, உன் முன்னாடியே எனக்கு உன்னுடைய வரவை எதிர்பார்த்திருந்தேன், என்னுடைய குருநாதர் சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டேன், இப்போ என் குருநாதர்கிட்ட போனோம், அதனால உன் முன்னாடியே என்னுடைய உயிர் விடுறதுக்கு நீ அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டி அந்த இடத்துலயே அவங்க அதுல போய் நின்றுட்டாங்க. அவங்களுடைய அந்த தூய சக்தி, ஆத்ம சக்தி அங்க இருந்து கிளம்பி ராமர் சாட்சியா மோட்சம் போச்சு. ராமர் கிட்ட அவங்க மோட்சம் வேணும்னு கேட்கல,
எனக்கு மோட்சம் கொடுப்பான்னு கேட்கல. அவர் அங்க வந்தவர் கடவுள்னு கூட நினைக்கல அவங்க. என் குருநாதர் சொன்னவரை நான் பார்த்துட்டேன். உன் முன்னாடியே எனக்கு அனுமதி கொடு, நான் என் குருநாதரை பார்க்கணும். இந்த அனுமதி தான் கொடுக்குறியா அப்படின்றது தான். அவரும் மறுபேச்சு இல்லாம தாயே நீங்க விரும்பினபடியே செய்யுங்க அப்படின்னதும் அக்னி மூட்டி அதுல இறங்கி தன் பிறவிய அவங்களே விட்டுட்டாங்க. ராமர் கண் முன்னாடியே திவ்ய தேகத்தோட சொர்க்கம் போயிட்டாங்க. அவங்க மோட்சம் அடைஞ்சது அந்த சபரி மாத்திரம் இல்லை, அந்த சபரி வாழ்ந்து இவ்வளவு நாள் தவம் இருந்த அந்த மலையும் தான். அந்த மலைக்கு ராமர் அழைச்சது சபரி இருந்த மலை சபரிமலை. ஒரு மலைக்கே அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க மோட்சம் அடைஞ்சிட்டு சபரிமலைக்கு போறவங்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்ன்றது ஒரு விதியாவே ஆயிடுச்சு. அவ்வளவு சக்தி. பக்தின்றது யார் வேணும்னாலும் கும்பிடலாம். இதுக்கு இந்த ஜாதி தான் இருக்கணும், அந்த ஜாதி தான் இருக்கணும், இப்படிதான் கும்பிடணும், அப்படிதான் இல்லை, கிடையாது. ஒரு குரு நினைச்சா தன்னுடைய பக்தனுக்கோ சொல்ற ஒரு விஷயத்த தவறாம கடைப்பிடிச்சாங்க. குறிக்கோள் ஒரே எண்ணம், இங்கேயே இரு, ராமான்னு சொல்லு, அவர் வருவாரு, உன்னை பார்ப்பாரு, உனக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க மனசுல இருந்தது. அவங்க வேற எதையும் கேட்கல. ராமர்கிட்டையும் இன்னும் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா வாழணும்னு கேட்கல, எதுவும் கேட்கல. அவங்களுடைய தூய்மையான எண்ணம், நான் என்னுடைய குரு போன இடத்துக்கு போகணும். ராமர்கிட்ட ஐயா எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கல. ராமர் சாட்சியா நடந்த மரணம் எல்லாமே மோட்சத்துக்கு தான் போகும். அது யாரா இருந்தாலும் சரி, அதுதான் இவங்களுக்கு கிடைச்ச விஷயம். அதனாலதான் சபரிமலை சபரியால மோட்சம் அடைஞ்சுது. இன்னைக்கு அந்த பம்பா நதி தூய்மை அடைஞ்சதும் இந்த சபரியால தான். அந்த மலைக்கு அவ்வளவு சக்தி. அதனாலதான் ஐயப்பன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தார். இந்த மலையில அவ்வளவு சக்தியும் தவசக்தியும் ஆற்றலும். இவங்களும் தவம் பண்ணியிருக்காங்க, ஐயப்பனும் தவம் செஞ்சிருக்காரு. சக்தி வாய்ந்த அந்த மலைக்கு போறவங்களுக்கு பல விதமான ஆற்றலும் சக்தியும் வேண்டுதலும் நிறைவேறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய நல்ல கதைகளை நீங்க கேட்கலாம். பக்தி எப்படி வேணுமானாலும் இருக்கலாங்க, ஆனா உண்மையான பக்தி இருக்கணும். இந்த குழந்தைக்கு ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு வளர்ந்தோன்னு தெரியாது, என்ன பண்ண போறோன்னு தெரியாது. ஆனா குரு சொன்ன ஒரு வார்த்தைய நம்புச்சு, இங்கேயே இரு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு இறைவன் மேல வரணும். இறைவன் நிச்சயம் நம்ம எல்லாரையும் படைச்சது நல்ல வழிபடுத்துறதுக்கு தான். கண்டிப்பா நமக்கு தேவையான நேரம் நமக்கு உதவி செய்வாரு. அவர் எந்த காலத்துக்கு கொண்டும் நமக்கு உதவாம இருக்க மாட்டாரு. அதுக்காக இறைவனிடம் உங்களை ஒப்படைச்சிடுங்க. மனதார இறைவா நீ பார்த்துக்கோ, எனக்கு எது நடந்தாலும் நீ பார்த்துக்கோ, நான் எதை பத்தியும் கவலைப்படல, எனக்கு நேர்ற துன்பமும் இன்பமும் எல்லாம் நீ கொடுக்கறது, நீ நினைச்சா எது வேணுமானாலும் நடக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை இன்னைக்கும் வாழ வைக்குது. சபரி மாதிரி நிறைய பக்தர்கள் கதைகளை நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான பக்தியை நமக்கு உணர்த்தும். இந்த பக்தி கதைகளை கேட்கும்போது நம்முடைய ஆத்மாவும் சுத்தமாகும், நமக்கு நல்லது நடக்கும். இந்த சபரியுடைய கதையை கேட்டதுனால சபரியின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம கண்டிப்பா நீங்க இந்த கதையை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.